ரைட். இயேசுவின் நாமத்தினாலே சரீர உபத்திரவம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க ஐயா, நான் சரீரத்தில் உபத்திரவப்பட மாட்டேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தா முடியாது. நான் அநேக நேரம் நினச்சிருக்கேன், வேதத்தில் வந்தால் மட்டும்தான் நமக்கு உபத்திரவமா? இல்லை வராட்டால, ஆனால் நம்ம வராட்டாலும் அங்கே உள்ளவங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கும்போது எனக்கு நான் படுகிற உபத்திரவத்தை காட்டிலும் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் படுகிற உபத்திரவத்துக்காவது ஒரு முடிவு தெரிகிறது, ஒரு அல்லலியா ஒரு பாதுகாப்பு தெரிகிறது, ஒரு வழி தெரிகிறது. உலக ஜனங்கள் படுகிற வேதனைக்கு அளவே இல்லை. கிறிஸ்துவ ஜனங்களும் கூட இயேசுவை சரியானபடி பின்பற்றாதனால அவங்க படுகிற பாடுகள் பயங்கர பாடுகள். அநேக கிறிஸ்துவர்களை நான் பார்க்கிறேன், அநேக இந்துக்களை பார்க்கிறேன், அநேக இஸ்லாமியர்களை பார்க்கிறேன். பயங்கர நெருக்கம். ஒவ்வொரு குடும்பத்தில் போய் நீ உள்ளே போய் கேட்கணும், பயங்கர வெளியே தான் பவுடர், வெளியே தான் தலையெல்லாம் சீவிருக்காங்க, வெளியே தான் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காங்க, வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியுது பயங்கர பிரச்சனைக்குள்ளே இருக்காங்கன்னு. ஆனால் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, நான் படுகிற பாடு பெருசாக தெரியுது, அதனால் நான் இயேசுவை சேவிப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவேன். அல்லது இயேசு சிலுவையில் அறைப்பட்டிருக்காரு, அதனால் அவர் வார்த்தையை நான் ஏன் கேட்கணும், அவர் என்னத்தை செஞ்சிட போகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்கள் சரீர பலவீனங்களை நீக்குமே தவிர உங்கள் சுய புத்தியில் உண்டாகிற சரீர முயற்சினால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அநேகர் உபத்திரவத்துக்கு பயந்து அல்லது தேசத்தின் அவமானத்துக்கு பயந்து அல்லது நம்ம பாடுகளுக்கு பயந்து சத்தியத்தை விட்டுட்டு நாம் மேற்றால போகலான்னு நினைக்கிறாங்க. அநேகருடைய தன்மை, அல்லேலூயா, அநேகருடைய தன்மை அதான். நான் பாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், சத்தியம் சொல்லுது பாசத்தில் நடக்காதுன்னு, ஆனால் நான் பாசத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பாசத்தில் இருப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன் அல்லது கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடன் வாங்குவேன். பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு பொய் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், இந்த நரர் படும் வேதனையில் நீங்கள் அகப்படாதபடினாலே, நீங்கள் செய்கிற தவறுக்கு உடனே தண்டனை வராதபடினாலே, அப்படிதான் பிரசங்கி சொல்லுது. அல்லேலூயா. உடனே பிரச்சனை தண்டனை வராதபடினாலே பாவம் செய்வதற்கு இருதயம் வேகமாய் தூண்டப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனால் ரொம்ப ரொம்ப பிரச்சனை என்னென்னா, எனக்கு இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்ட சத்தியத்துக்கு நீங்கள் வளரலைன்னா எவ்வளோ கொடுக்கப்பட்டதோ அது கேட்கப்படும். எவ்வளோ அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு தூரம் கேட்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு சப்பே, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் உள்ளதும் என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். என்ன இது மாறான சத்தியமா இருக்கு. அந்த தேவனுடைய ஆலோசனைகளை வித்தியாசமா இருக்கு. ஐயா, இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும், அவர் லாஜிக் பாருங்க. இல்லாதவன்கிட்ட இல்லாதவன் எடுத்துக்கொள்ளப்படும், உள்ளவனுக்கு நீ வளர்ந்துக்கிட்டு இருக்க அவனுக்கு கொடுக்கப்படும். நீ உபத்திரவப்படாம கிறிஸ்துவ ஜீவியம் நடத்த முடியாது. ஆனால் எல்லா உபத்திரவமும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அநேகருடைய தன்மை எனக்கு உபத்திரம் வேண்டாம், அதனால் என்ன செய்தேன், உலகத்துக்கும் நடந்துக்கிட்டேன், வேதத்திலையும் நடந்துக்கிட்டேன். ஆனால் இரக்கத்தை பார்க்க, தேவனுடைய இரக்கங்களை பார்க்க, நீங்கள் சத்தியத்தை மீறினாலும் உலகத்தில் படுகிற ஜனங்கள் படுகிற சங்கடத்தில் உங்களை கொண்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துட்டு வர்றதே அதையும் பார்க்க. மரணங்கள் எத்தனை வீட்டில் தீராத வியாதிகள், எத்தனை வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ள பகைகள், குரோதங்கள், கசப்புகள், மூர்க்கங்கள், வெறிகள், பேசித்தனங்கள், விக்கிரகாராதனைகள், எத்தனை கொடுமைகள் நடக்கு. அதெல்லாம் இல்லாதபடி நான் சத்தியத்தில் நடக்காட்டாலும் அவர் நடத்துகிறபடினால நான் சத்தியத்தை மீறிக்கிட்டுதான். ஆனால் கர்த்தர் என்னை நடத்திக்கிட்டு இருப்பார். நான் இப்படி பேலன்ஸ் பண்ணுவேன். உலகத்துக்கு போனால் உலகம் மாறியும், வேதத்துக்கு வந்தால் வேதம் மாறியும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய
ஒருவனாலும் கூடாது. ஐயா இதுக்கெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் உங்களுக்கு கணக்கு உண்டு. நீ யாராக இருந்தாலும் சரி, அதற்கு ஏற்ற வளர்ச்சி இருந்தால் தான். காலங்கள் மாறும்போது, வளர்ச்சிகள் மாறும்போது, உபத்திரவங்கள் உலகத்தில் கூடும்போது உங்களுக்கு இருக்கிற பலன் உங்களுக்கு உபத்திரவ காலங்களிலே பலன் செய்யாமல் போயிடும். பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமான இருக்கிறோம் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. உபத்திரவன் தான் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உபத்திரப்படலைன்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே வரவே முடியாது. ஆனால் கொஞ்சம் சங்கடம் தான். அலெக்சாவை அப்பா நீச்சல் அடிக்க கூப்பிட்டு போகுது, முதுகில் ஒரு கயிறை கட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுரும். ஜபசினாவை மாமா அப்படி தான் செஞ்சான். கிணத்துக்குள்ளே இப்படி தூக்கி போட்டோன்னா அவன் பாட்டில் தத்தக்க லேசாக தூக்கிட்டான். உடனே இப்படி கொஞ்ச நாள் தண்ணி கிண்ணி குடிச்சு சங்கடப்பட்டு சைக்கிள் ஓட்டி உடனே படிச்ச கீழே உண்டியா? எத்தனை தடவை வந்துருப்பேன்? 3 தடவை. கணக்கை வச்சு சொல்லுதான் 3 தடவைன்னு. நிறைய தடவை விழுந்திருக்கேன் நான். எத்தனை தடவை முட்டை உடைச்சிருக்கேன் நான். எனக்கு சைக்கிள் ஓட்டி படித்தது எப்படி தெரியுமா? சைக்கிளை எடுத்துக்கிட்டேன், ஒரு கல் பக்கத்தில் போய் நின்று சைக்கிள் மேலே காலை தூக்கி போட்டு, சைக்கிளில் ஏறவும் தெரியாது இறங்கவும் தெரியாது, காலை தூக்கி போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சைக்கிள் விருன்னு போகுது, சந்தோஷமாக இருந்தது. இறங்க தெரியாத. அப்பமெல்லாம் அவ்வளோ கார்லாம் கிடையாது. அப்போ மாடு ஆடு தான் ரொம்ப அதிகம். அந்த மாட்டுக்கு ஊடலூடி போய் இறங்க தெரியாது. எங்கேயா பிரேக் பிடிச்சோன்னா அங்கே சாய்வேன், இல்லை அங்கே சாய்வேன். எங்கள் சேர்மாதேவியிலேருந்து வீரநல்லூர் 9 கிலோமீட்ரு. ஸ்கூலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அப்போவுமே சைக்கிள் ஓட்ட தெரியாமல் இருக்கும்போதே சினிமாவுக்கு மேட்னி ஷோக்கு அங்கேருந்து சைக்கிளில் என் யூனிஃபார்ம் சட்டையை கட்டிட்டு பையை முன்னே தொங்க விட்டு அங்கேருந்து ஓட்ட தெரியாது சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக தள்ளிக்கிட்டே வீரநல்லூர் வந்து படம் பார்த்துட்டு இங்கேருந்து தள்ளிக்கிட்டே போயிருக்கேன். எவ்வளோ பெரிய ஞானி! அது சைக்கிள் மேலே அவ்வளோ வெறி. சைக்கிள் ஓட்டணும். ஆனால் அன்னைக்கு உபத்திரப்படணுமா சைக்கிள் ஓட்டுறது தெரியாது. யார் மாதிரி? சாமுவேல் மாதிரி. ஐயா சங்கடப்படணுமேன்னு நினச்சா சைக்கிள்னு தெரியாது, ஓட்ட தெரியாது. 4 இடம் விழுந்தாலும் பரவாயில்ல, சைக்கிள் ஓட்டுறேன்னு நினச்சா தான் அது ஓட்ட முடியும். அதே போல தான் நீங்கள் கிறிஸ்து சத்தியத்தை கைக்கொள்ளும்போது, வசனத்தை கைக்கொள்ளும்போது அவமானம் நிந்தை எல்லாம் வரதான் செய்யும். அப்போ தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பரலோகத்தில் இல்லை, இங்கேயே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து பரலோக ஆசீர்வாதத்தை பூமியில் சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. அநேக கூப்பிடும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட ஒவ்வொருத்தருமே இருக்காது, ஆண்டவர்கிட்ட உடனே வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்கம். உடனே இவங்களும் ஹாஹா அல்லே நல்ல வசனமாக இருக்க, நம்ம வாழாக்காமல் தலை இல்லை, நீங்கள் வாழாக்கி தான் அவர் தலையாக்குவார். அல்லேலூயா. நீ கீழாகி தான் மேலாக முடியும். அநேகருடைய நினைவு வேதத்தில் வந்தோடனே பூ படுக்கையில் படுக்கலான்னு நினைக்கிறாங்க. இது முள் பாதை. இந்த பாதையில் போய் தான் நீ பூப்படுக்கைக்கு போக முடியும். அல்லேலூயா. வாசிப்போமே ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி நல்ல காலங்க நாம் அநேக உபத்திரங்களில் ஆமென் என்று சொன்னார்கள். ஆமென். நல்ல காலங்க. பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ஒன்று மேல இருக்கு. அந்த ராஜ்யம் நமக்குள்ள வரணும். பரலோக ராஜ்யம் வருவதாக. அப்படிதானே ஜெபம் பண்ணணும்? அப்படிதானே ஜெபம் பண்ணணும்? பரலோக ராஜ்யம் வருவதா? எங்க வருவதாக? எனக்குள் வருவதாக. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும்னா உபத்திரவத்தின் வழியாக தான் போகணும். உபத்திரவம் என்ன செய்யும்? உன் சரீரத்தில் உள்ள தீய கிரியைகளை அழிக்கும். என்ன செய்யும்? அழிக்கும். ஐயா நான் ஒரு பாவம் செய்துட்டேன், இல்லை எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டு, நான் உடனே என்ன நினைக்கிறேன், யாருக்கோ ஒரு ஆளை ஏமாற்றிட்டேன் அல்லது பொய் சொல்லிட்டேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், இப்போ இந்த பாவத்தினால தான் அந்த காய்ச்சல் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் பாவத்தை அறிக்கை செய்கிறேன். சரீர விடுதலையா ஆகுதா? ஆத்மா விடுதலை ஆகுதா? முதல்ல சரீர விடுதலை ஆகுது.
உடனே மனம் திரும்பி அந்த பாவத்திலிருந்து விடுதலையான உடனே எனக்கு காய்ச்சல் போயிருக்கு. எனக்கு உபத்திரம் என்னது? காய்ச்சல். இப்போ உபத்திரப்பட்டது எனக்கு ஏன்? அங்க கற்றுக்கிட்டேன். நான் போய் மனம் திரும்புதேன். அந்த நீ இதை மட்டும் கற்றுக்கிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களை உலகத்தின் வேதனைகள் உங்கள் சரீரத்தை ஒடுக்குவதில்லை. உடனே ஒடுக்க ஆரம்பிச்சுதான் நீங்கள் மனம் திரும்ப தான் செய்யணும். அல்லேலூயா. அழகா சொல்கிறான் சீசர் பவுல். அல்லேலூயா. நீங்கள் உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் கொஞ்ச நாள் உபத்திரம் பெருசாக தெரியும், போக போக பழகிறது இல்லை. அது நம்ம மேலே படுதே தெரியாது. ஏன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டப்பா வேற மறைக்கு. அல்லேலூயா. உங்கள் முகத்தெல்லாம் பார்த்து பார்த்தோன்னா பேசுகிற மாதிரி இருக்கும். ரைட். உபத்திரம் ஏன் பெருசாக தெரியாது? நான் இயேசுவை போல மாறிட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? நான் பூரணமாக மாறல, பாதி மாறி இருக்கேன். வருகிற பிசாசின் தன்மையை அறிய ஆரம்பிச்சிட்டேன். பாரங்களை சுமக்கு பலம் கிடச்சிட்டு அதனால் உபத்திரம் பாதி அளவுக்கு மேலே நம்ம மேற்கொள்ளவே செய்யாது. அதனால தான் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது உறங்கிக்கிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? எப்படி என் தேவன் விடுவிப்பாருங்கிற பூரண விசுவாசம் இருந்தது. இவன் முதல்ல கொண்டு போய் அடைச்சிருப்பாருன்னா அவன் அல்லேலூயா உமக்கு இப்படி நேரிடக்கூடாதுன்னா ஆண்டவரை பார்த்து அவர் உடனே பின்னால் போ சாத்தானேன்னு கடிந்துக்கிட்டாரு. அது வளர்ச்சிக்கு முந்தி. நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவன் சிறைச்சாலையில் விடிய காலம் எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முந்தி அவனுடைய தலையை எடுக்கணும். அப்படி ஒரு சட்டம் இருக்கு. முதல் நாள் தான் சகோதரனை கொண்டிருக்காங்க. இயேசுவின் சகோதரனை யோக்கோப்பை கொண்டிருக்குங்க. இல்லை யோவானுடைய சகோதரனாய் யாக்கோப்பை கொண்டிருக்காங்க. ஆனால் விடிய காலம் இவனை கொல்லணும். எல்லாம் பார்க்காம கேட்காம இந்த நாளைக்கு விடியாலும் கொல்ல போகிறாங்களேன்னு கூட பயப்படாம. காரணம் என்னென்னா வளர்ச்சி. இந்த உபத்திரம் அவனுக்கு உபத்திரமாக தெரியல. நீங்கள் எவ்வளவு தூரம் இயேசுவை போல மாறலையோ உங்களுக்கு உபத்திரம் பெருசாக தெரியும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், கிரேசி கல்யாணத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணேன், ஆனால் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தேன். என்கிட்ட 10 பைசா கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? 10 பைசா கிடையாது. ஆனால் அந்த விசுவாசம் எனக்கு அந்த நேரத்தில் தேவன் தரலன்னா எனக்கு முடியாது. அன்னைக்கு அவர் தேவன் தந்தார், அதனால தான் அந்த விசுவாசிக்க முடிந்தது. உபத்திரத்தின் பாதை இல்லாமல் என்னமே செல்லாது. ஆமென். உபத்திரம் இல்லாமல் சோறு பங்கிடுவீங்களா? உபத்திரம் இல்லாமல் சோறு சாப்பிடுவீங்களா? உபத்திரம் இல்லாமல் ஸ்கூல் போயிட்டு வந்துட முடியுமா? வாத்தியாரை கண்டாலே பயங்கர சங்கடமாக இருக்குது. செவுட்டில் அடிச்சுடுவாருன்னு பயமாக இருக்குது. அல்லேலூயா. அது என்ன உபத்திரம் தெரியுமா? சில வாத்தியார்களை பார்த்தா பார்க்கும்போதே பயமாக இருக்கும். பயமாக இருக்கா? அந்த ட்ரில் சாரு, ட்ரில் வாத்தியார், அடுத்தல இங்கிலீஷ் வாத்தியார் ரொம்ப பயங்கரமானவங்க. சில கணக்கு வாத்தியாரை பார்த்தா கொண்டு வர்றாரு. அவங்கள பார்த்தாலே சரி விடிய காலம் நாளைக்கு போய் எப்பா இந்த கணக்கு வாத்தியாரை பார்த்தா பயமாக இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போகலை. யாருக்கு நஷ்டம்? வாத்தியாருக்கா நஷ்டம்? உபத்திரத்துக்குள்ளே போக மாட்டான், எனக்கு தேவனுடைய ராஜ்யம் வரலன்னா யாருக்கு நஷ்டம்? உபத்திரம் இருக்கும், ஆனால் விடுதலையும் இருக்கு. அல்லேலூயா. அவர் உபத்திரப்படுத்தி போக்கையும் விடுகிறாராம். நமக்கு தப்பித்து கொள்ள வேண்டியான போக்கை விடுகிறார். இன்னொரு இதை வாசிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். இல்லை, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. துன்பங்கள்ல 2 துன்பம். உலக மனுஷனுக்கு வர துன்பம் வேற, நமக்கு வர துன்பம் வேற. நமக்கு வர துன்பம் உலக மனுஷனோட அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உலக மனுஷனுக்கு வர்ற துன்பம் நம்ம துன்பத்தை விட சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நாம் அதிலிருந்து கடந்து போய் விடுதலைக்கு வந்துடுவோம். ஆனால் உலக மனுஷன் விடுதலைக்கு வர மாட்டான்.
ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான் வருவான். தேவனை சேவிக்கிறவன் மட்டும்தான் விடுதலைக்கு வருவான். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் அதிலே சகிச்சிருவாங்க. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? நீ தேவ பக்தியா இருக்க மனதா இருக்கப்படியா உனக்கு துன்பம் உண்டு. அல்லேலூயா. உனக்கு துன்பம் உண்டு. வேதம் என்ன, சங்கீதக்காரன் என்ன சொல்ல தெரியுமா? 90ஆவது சங்கீதத்தில், என்னை துன்பப்படுத்தின நாட்களுக்கும் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் சரியா என்ன செய்வாராம்? மகிழ்ச்சியாக்குவார். என்னை அல்லேலூயா, என்னை வருத்தி சிறுமை. ஒரு வசனத்தை வாசிக்குமே, உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 1, 2, 3. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் ஆமென் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி ஆமென் நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர், ஆமென், நல்ல கேளுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி தம்முடைய கட்டளையை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று ஆமென் அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியை நினைப்பாயாக. இந்த இடத்துல என்ன வேதம் சொல்லுது? யான் சிறுமை வருது, யான் துன்பம் வருது, உன் இருதயத்துல நீ யாருன்னு அறியும்படிக்கு. அல்லேலூயா. இருதயம் பெரிய பேய் தெரியுமா? என்ன பேய் தெரியுமா? என்னைய மாதிரி ஞானி ஒருத்தருமே கிடையாதுன்னு நினைக்கா. என்னைய மாதிரி ஜெபம் பண்ணதும் ஒருத்தருமே கிடையாது. என் வீட்டுக்காரர் அப்படியே நடந்து போனார்னா ராஜ நடப்பார். எது சொல்லுது? இருதயம் சொல்லுது. என் வீட்டுக்காரர் அப்படியே நடந்து போனார்னா ராஜ நடப்பார். வீட்டுக்காரர் படுத்தாலும் வீட்டுக்காரர், எந்திரிச்சாலும் வீட்டுக்காரர், அப்படியே நினைப்புகள். ஆனா அது இல்லை தம்பி, நான் தான் உன்னை சிறுமைப்படுத்துகிறேன், நான் தான் உன்னை நடத்துவோம்னு நினைப்பு கொடுக்க மாதிரி அவர் சிறுமைப்படுத்துகிறார். உன் உள்ளத்தில் இருதயத்தில் இருப்பதை நீ அறியும்படியாக உன்னை சிறுமைப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, 40 வருஷமா நடத்தி வந்த பாதையை நீ உணரணும்ல. அதாவது நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது நாள் வரை நடத்தி வந்த பாதையை நீ என்ன செய்யணும்? உணரணும். அநேக நேரம் நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு உபத்திரம் 2 உபத்திரம் இல்லை, மனுஷனால சகிக்க முடியாத உபத்திரவங்கள், பயங்கர உபத்திரவங்கள், பயங்கர பாடுகள், நெருக்கங்கள். ஒரு பொம்பளை சொல்றது, எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கய்யா, நான் மேலே இருக்கேன், நீ கீழே வந்து தங்க. எப்படி இருக்கும்? வீட்டில் பைக் இருக்குது, நம்மளே பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கலாம், வீடு பெரிய வீடு. ஆனால் சிறுமைப்பட்டதனுடைய பலனை அறுக்க போகணும். இல்லையா? நேற்று ஒரு பொம்பளையால் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே என்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கு. பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க வீட்டு காரியங்கள்லாம் அது பாட்டில் சொல்லிகிட்டே இருக்கு. நான் முடிப்பேன், நம்ம முடிப்பாங்கன்னு பார்க்க முடிக்க மாட்டேன். நம்மளாம் முடிக்கக்கூடாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதான் நம்ம முடிக்கக்கூடாது. அவங்க இருதயத்தில் பூரா இருக்கிறத பூரா நம்மகிட்ட கொட்டினா தான் அவங்க விடுதலை ஆக முடியும். அது மாதிரி அவங்க படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட போக முடியாது, அவ்வளோ படிப்பு. நான் டேரெக்டாக சொல்லுறேன், நான் படிப்பெல்லாம் ரொம்ப குறைய 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். முடியாத பரீட்சைக்கு சாயங்க மத்தியானம் போனேன், நான் இன்னைக்கு பாஸ் ஆக. அல்லேலூயா. நம்ம அறியறதுக்கு தான் சிறுமை. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு பின்னால் உள்ள காலங்களை நீங்கள் அறியும்படி தான் சிறுமை. கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டா நடக்கிற நடைகள் ஜனங்கள். அல்லேலூயா. பழசெல்லாம் அப்படியே மறந்துடுவாங்க. யார்? ஆப்ரஹாம் லிங்கன் நினைங்க, அமெரிக்க ஜனாதிபதி ஆகி மேலே போய் உட்காந்துருக்காரு. இப்போ 80வது ஜனாதிபதியா, எத்தனாவது ஜனாதிபதி அமெரிக்காவில்? யாவும் இல்லை ஒருத்தருக்கும். அந்த ஜனாதிபதி மேலே பொறுப்பேற்ற உடனே பிசாசு போய் பக்கத்தில் போய் சொல்லலாம், ஏய் எப்படி இருந்தவன் எப்படி ஆகிட்ட பார்த்தியா? அவர் உடனே பைக்குள்ளே கை விட்டு, என்ன பார்த்தியா, அது செருப்பு தைக்கிற ஊசி,
இந்த ரோட்டில் நான் செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தேன். என்னை ஆண்டவர் இப்படி கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதனால தான் செருப்பு தைக்க ஊச்சி நான் பைக்குள்ளே வச்சுருக்கேன். அல்லேலூயா. கடந்து வந்த பாதையை நினைப்பாயாக. அதான் சிறுமைப்படுத்துகிறார். சிறுமைப்படுத்தி எல்லாத்தையும் மறக்கக்கூடாது. லேசாக சொல்கிறோம். ஒவ்வொரு ஆள் இயேசு கிறிஸ்துவாய் பட்ட பாடுகளை பார்த்தீங்கன்னா பயங்கர பாடுகள். ஏன் வர பயங்கர பாடுகள் பட்டாங்கன்னு நினச்சேன். அவங்க சரீர ஒடுக்கத்தில் சங்கடப்பட்டாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் பெருகி இருந்தாங்க. தேவனோடு பேசுகிற மாதிரியும் எப்பவும் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற மாதிரியும் தேவ ஆசீர்வாதமாகிய பூர்ண ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றிருந்தாங்க. அதனால தான் அவன் சரீர பாடுக்கு ஒப்பு கொடுத்தான் தானே. வாசிப்போம் பவுல் பட்ட பாடுகளை பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம், 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. நான் அதிகம் ஆமென் அதிகமாய் அடிபட்டவன் வைக்கப்பட்டவன் அகப்பட்டவன் அடிபட்டேன் கல்லறியுண்டேன் இருந்தேன் போக்கினேன் ஆமென் மோசங்களிலும் ஒரே மோசம்தான். மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் உபாசங்களிலும் நிர்வாணத்தில் இருந்தேன். ஏன் இது மட்டும் இல்லாம எல்லா சபையை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எல்லாரும் பிரியாணியை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காதியா. கொஞ்சம் அல்லேலூயா. என்னையா பிரயாசம்? இந்த பிரயாசத்தில் யார் நிற்பா? வேதத்தில் எவ்வளவு பாடுகள், வருத்தம், பாடு. யார் தெரியுமா? 300 கப்பல் ஓடின ஒரு பெரிய கோடீஸ்வரன். எருசலேம் தேவாலயத்தில் ஒரு நாளைக்கு 50,000 ஆடுகள் வெட்டுவாங்க. 50,000 ஆடுகளினுடைய தோலை வாங்கி பதனிடக்கூடிய பெரிய கோடீஸ்வரன். யூதன் தான். ஆனால் ரோம பேரரசில் குடியுரிமையை வாங்கினவன். ரோமன் இவனை தொடவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றவன். நிலைமை என்ன பாருங்க. கல்லறி, பசி, பட்டினி, நெருக்கம். இன்னைக்கு வரையும் பேசிக்கிட்டு இருக்கோம். யாரை பற்றி? பவுலை பற்றி. அன்னைக்கு அவன் நெருக்கப்படலன்னு இன்னைக்கு பேசுவோமா? எங்கேயோ பிறந்தான், எங்கேயோ வளர்ந்தான், இன்னைக்கு பேசுவான். பவுலா நம்ம இருதயத்தில் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாது. ஏதோ ஒரு பயம் அவனை குறித்ததான ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவோடைய உபத்திரத்தை பாருங்க. 2 பேதுருவின் புத்தகம், 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம். நிறைய உபத்திரப்பட்டிருக்காரு. அது இப்போ வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது மாத்திரம் சிம்பிளாக வாசிப்போம். 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. வாசிக்காதவங்க வாசிங்க. ஆமென். ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாய் இருக்கும். அது பிரதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது ஆமென் பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாய் இருக்கும். இதற்காக ஆமென் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக
நல்ல கேளுங்க. கிறிஸ்து அவர்களுக்காக அல்ல, நமக்காக. நாம் பாவியாக இருக்கும்போது, அக்கிரமக்காரராக இருக்கும்போது, தேவனுக்கு துரோகியாக இருக்கும்போது நமக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. ஆமென். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். போதும், வாசிக்கலாம்னு நேரம் இல்லை. இன்னும் 53வது ஏசாயா 53, அல்லேலூயா, யோவான் 19, இதிலெல்லாம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் யோவான் 52, 50 நினைக்க, அவர் தாடை மயிரை பிடுங்கினார்களாம். இயேசு கிறிஸ்துவோட தாடை மயிரை வாரினால் அடித்தார்கள், படைச்சால்களைப் போல உழுதார்களாம். அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். நான் என் பிதாவினிடத்தில் வேண்டுகொள்வேன், 12க்கும் அதிகமான லேகியோனை கொண்டு வந்து பேரரசே அழிச்சிருப்பாரு. ஆனால் நான் தன்னை ஒப்பு கொடுக்கன்னு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஒரு காரியம் என்ன தெரியுமா, நம்மள அவ்வளோ உபத்திரம் ஒருத்தருமே படல. என்னமோ கொஞ்சம் உபத்திரம் போட்டால் லேசாக விடுதலை ஆகிட்டா இப்போ சந்தோஷமாக இருக்கும். உலக ஜனங்கள் படுகிற உபத்திரம் நீங்கள் படலை. உலக ஜனங்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? கணவனை சாக கொடுத்து, பொண்டாட்டியை சாக கொடுத்து, பிள்ளைகளை சாக கொடுத்து, எத்தனையோ காரியங்களை இழந்து போய் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அதை மறக்காமல் அவன் இருதயத்தில் வச்சுக்கிட்டே அலைதான், சுமந்துக்கிட்டு அலைதான் தான் இழந்ததை. நம்மள யாருமே அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு வந்த பிறகு, அதுக்கு முந்தி எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு இதே மாதிரி பாதிப்பு யார் வீட்லையுமே இருந்ததில்லை. எத்தனை காரியங்கள். 4 பிள்ளையை விட்டுட்டு ஓடி போயிட்டா. அந்த 4 பிள்ளைய அவன் வளர்க்கான். எவ்வளோ சங்கடப்படுவான் தெரியுமா? 4 பிள்ளையை விட்டு அவன் ஓடி போயிருந்தான். இந்த 4 பிள்ளைகளும் அவன் வளர்க்கான். எவ்வளோ சங்கடப்பட வேண்டியது தெரியுமா? புருஷனும் பொண்டாட்டியுமே இல்லை, 2 பிள்ளைகள் இருக்கு. அது யார் வளர்க்க, எப்படி வளர்க்க போதுன்னே தெரியல. எத்தனை உபத்திரங்கள் நடக்கும் உலகத்தில், பயங்கர உபத்திரம். தாய் தாப்பனையும் கொண்டு போய் அல்லையா, ஒரு வீடியோ பார்த்தேன். தகப்பனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறான். முதியோர் இல்ல வாசலில் ஒரு பெரிய அரச மரம் நிற்கி, அந்த அரச மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு அப்பா. ஏன் போய் கேட்க, எப்பா ஏன்ப்பா அழுதீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா இதே அரச மரத்தை பிடிச்சிக்கிட்டு இதே இடத்துல அழுதாரு, நான் மாட்டேன்னு சொல்லி தான் நான் விட்டுட்டு போயிட்டேன், இப்போ நீ கொண்டு விடுத. எங்கள் அப்பா அப்படி தான் அழுதாரு. நான் அதை கேட்கவே இல்லை, நான் பாட்டில் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் அதே காரியம் எனக்கு நடக்கு, நீ கொண்டு விட்டு போகிற மவனை நீ பார்த்துக்கா, ஒன்று உன் புள்ள இப்படி தான் கொண்டு விட்டு போ. அதே இல்லையா? எத்தனை உபத்திரவங்கள், விதவிதமான உபத்திரவங்கள். ஊரில் போய் பாருங்கள், விதவிதமான உபத்திரவங்கள். எதுவுமே நம்ம பாடலை, ஏதோ பட்டோம் கொஞ்சம். அது உலக காலத்துல மனுஷர் படுகிற உபத்திரோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய உபத்திரமே இல்லை. அல்லேலூயா. இவ்வளோ உபத்திரவங்கள் எதுக்கு தெரியுமா? வருத்தி சிறுமைப்படுத்தி மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பா என்று அறியும்படியே தான் சிறுமைப்படுத்துகிறார். நீ போயிட்டு போப்பா, என் வசனத்தை புரிஞ்சுக்கோ, என் வாயின் வார்த்தையின்படி நட, நீ அதில் பிழைப்ப. அதுக்காக தான் நம்ம சிறுமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை சிறுமைகள், உலக ஜனங்களுடைய சிறுமைகளை பார்த்தேன், பயங்கர சிறுமை. ஒரு பொம்பளை டிவியில் பேட்டி விடுக்கா, அண்ணாமலையார் கோயிலில் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டான் அவன். ஏம்மா கொஞ்ச நேரம் நில்லு, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன்னு போனால் வரவே இல்லை. அந்த அம்மாவுக்கு கார் ஏற தெரியாது, தெற்க வடக்கு கிழக்க தெரிய மாட்டேங்குது. ஒரு நிருபர் போய் கேட்கான், என்னம்மா எங்கே வந்து உட்காந்துருக்க, ஏன் உட்காந்துருக்க? என் மகன் 2 நாளைக்கு முந்தி எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு போனான், இப்போ வருவான், அதனால தான் உட்காந்துருக்கேன். இன்னொரு பொம்பளையாள் சொல்லுது, என் மகன் நீ இங்கே இந்த எங்கள் முதியோர் இல்லத்தில் 2 நாளில் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், வீடை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனான், இன்னும் வரல.
இருந்தாலும் என் மகன் நல்லா இருக்கணும். பேய் கொண்டாலும் சரி இந்த பேய் போவாது. அல்லேலூயா. என் மகன் நல்லா இருக்கும். எனக்கு இன்னொரு பொம்பளை அவ்வளோ பாடுபடுத்திருக்காங்க. அது அங்கிட்ட சங்கடப்படுது. என் பேரனும் என் பேத்தியும் என் கண்ணு தேடுது. அவன் மருமவா பார்க்க விட மாட்டேக்கா, பேரன் பேத்தியால் தொடவே விட மாட்டேக்கா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நேசம் அப்படி கிடையாது. உலகத்தில் நெருக்கங்களை இன்னும் விதவிதமான நெருக்கங்கள், விதவிதமான பாடுகள், விதவிதமான மோசமான நெருக்கங்கள் பூமியில் பட்டுட்டு இருக்காங்க. அந்த நெருக்கத்தில் ஒரு தம்புடி அளவு கூட நீங்கள் படலை. ஏதோ கொஞ்சம் வியாதி வந்தது, அவ்வளோதான். அல்லேலூயா. உபத்திரம் எதுக்கு? வசனத்தை கைக்கொள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 67 வசனம். 119 67. எப்போ முடியும்? நடந்தேன். ஆமீன். உபத்திரப்படுவதற்கு முந்தி. ஆனா இப்போ யூபி யூமு யூபி ஊபி ஊமு. ஊபி ஊமுன்னு அர்த்தம். உபத்திரத்துக்கு முன், உபத்திரத்துக்கு பின். உபத்திரத்துக்கு முந்தி கொழுப்பு அடைஞ்சு அடைந்தேன். சொல்லுங்க. உபத்திரத்தப்பட்ட பின்போ சரியாயிட்டேன். அல்லேலூயா. எதுக்கு உபத்திரம் வேணும்? கொழுப்பு அடக்கிறதுக்கு. அல்லேலூயா. அடுத்தால 71. நல்லது. எப்பாங்க மயிலே மயிலே இறகு போடு, மயிலே மயிலே இறகு போடு. போடவே மாட்டோம். கொஞ்சம் உபத்திரத்தை குடிச்சு ஒரு நொறி வச்சுட்டா கிளீனாக வந்துடும். உம்முடைய பிரமாணம் என்ன சொல்லியா? உம்முடைய வார்த்தையை சொல்லும், உம்முடைய வசனத்தை சொல்லும், கட்டளையை சொல்லும். நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எம்மாடி வயிற்றுவலிக்கு, எம்மாடி வயிற்றுவலிக்கு, வயிற்றுவலிக்கு நீ சொல்லு, நான் கேட்க அடியேன் கேட்குறேன். ஆனால் உபத்திரப்படுறதுக்கு முந்தி பிரமாணங்களை கற்றுக்கொள்ள உபத்திரம். நம்ம அல்லையா பலன் இருக்கும்போது தேவனை எதிர்த்துனுப்போம், சத்தியத்தை எதிர்த்துனுப்போம். இன்னும் எதுக்கு உபத்திரம் வருதான்? வேகமாக நம்ம முடிக்க. ரோமரின் புத்தகம் 6வது அதிகாரம் 6, 4, 6. நான் அரை மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினச்சேன், நேரம் ஆகிட்டு. நான் 6வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனம். ஆமேன். ஆமேன். படிக்கு தியானம் எதுக்கு தெரியுமா? சாகிறதுக்கு. எதுக்கு உபத்திரம் வருது? நம்ம சரீரம் சாகுதுக்கு இல்லை, சரீரத்தின் கிரியைகள் சாகும்படியாக தான் வருது. அல்லேலூயா. உபத்திரம் தண்ணி அடிக்காத, தண்ணி அடிக்காத, சிகரெட் அடிக்காத, சிகரெட் அடிக்காத, சிகரெட் அடிக்காதப்பாங்க. கேட்கவே மாட்டாங்க. டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்போ அங்கே வாங்க, ஒரு சிகரெட் அடித்தாலும் உனக்கு உயிருக்கு. கடையை திரும்பி பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா உயிர் எங்கே இருக்கு? கடையில் இருக்கு, இவ்வளோ சிகரெட்டில் இருக்கு. இங்கங்கே திரும்பி பார்த்துட மாட்டாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரு. அவர் கூப்பிட்டு சொல்லுவாருங்கப்பா, இந்த பாருப்பா இதான் எக்ஸ்ரே. எக்ஸ்ரேனா உள்ளான படங்கள். இந்த படத்தில் இவ்வளோ காலம் நுரையீரல் அரிச்சிருக்கு, நீ குடிக்கிற புகையெல்லாம் நுரையீரலில் போய் பட்டுக்கிட்டு இருக்கு. நான் இதுக்கு பூரா மருந்து கொடுத்துருக்கேன். இது அந்த சிகரெட்டு அட்டை, ஒரு சிகரெட்டு குடித்தாலும் அதில் ஓட்டை விழுந்துடும், உடனே மூச்சு நின்றுடும், நீ இப்போ குடிச்சேன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உபத்திரப்பட்டது நமக்கு நல்லது. மாம்ச அந்த பிரமாணம் வேதம் தெளிவாக சொல்லுறது. அல்லேலூயா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவத்தில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதியதான ஜீவன் உள்ளாராய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளான மரணத்துக்கு உள்ளாகணும்.
அல்லேலூயா. 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு ஆமென். பாவ சரீரம் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷனை அவரோடு கூட ஒளியில் அறையப்பட்டது என்று ஆமென் ஆமென். பழைய மனுஷனை சிலுவையில் அறையதுக்கு தான் மாம்சம் கொல்றாரு. நம்ம மாம்சத்தை ஏன் அடிக்கிறாரு? பழைய மனுஷன் சாகணும். நெசமா சொல்றேன். நான் 2 நாளைக்கு முந்தி யோசனை பண்ணிட்டு பார்த்தேன். சேர் மாதவியில் இருந்தோம்னா நான் வளர்ந்துருக்கவே முடியாது. ஆண்டவருடைய திட்டம் அதுலேருந்து பிரித்து கொண்டது உபத்திரவம் தான். ஏன் சேர் மாதவியில் வளர்ந்துருக்க முடியாது? எங்கே போனாலும் வாங்கன்னு கேட்பான். எங்கே போனாலும் நமக்கு முதலிடம். ஒரு டீ கடையில் டீ குடிக்க போனால் எல்லாத்துக்கும் டீ போடுறதுக்கு முந்தி நமக்கு டீ போட்டு கொடுப்பான். ரேஷன் கடையில் ரேஷன் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம போயிட்டோம்னா அங்கே எழுதிக்கிட்டு இருக்க வந்து என்ன வேணும்னு கேட்பான். அந்த ரேஷன் சாமான இந்த மண்ணெண்ணெய் வேணும். உடனே கேனை போய் அவனே போய் ஊற்றி கொண்டு கொடுப்பான். இப்போ இந்த ஒரு தோரணையை வச்சுக்கிட்டு வெளியே வர முடியுமா? நீ வெளியே போனால் எல்லாரும் வாங்கன்னு கேட்கான். நல்லா இருக்கியான்னு கேட்கான். உடனே ஒரு டீ குடிங்க அப்படி வாங்கங்க. இப்போ எவ்வளோ பெருமை. இதை விட்டுட்டு எப்படியா வர முடியும்? ஆனால் பிரித்தெடுத்தார், நாயா அலைய வைத்தார். இப்போ தான் தெரியுது சேர் மாதையில் அப்படி இருந்தது தப்புங்கிறது இப்போ தான் தெரியுது. அல்லேலூயா. அதுதான் மாம்சத்தை கொல்லுதான் உபத்திரம். உன்னுடைய சிறுமைப்படுத்தாரு. உன் அகத்தை என் அகத்தை அடக்குது. உங்கன்னு சொன்னால் நீங்கள் கோவப்படக்கூடாது. என் அகத்தை அடக்குவதற்காக, என் கொழுப்பை குறைப்பதற்காக, என் ஆணவத்தை குறைப்பதற்காக, என் வாயை கிழிப்பது, வாயை அடக்குவதற்காக. உபத்திரம் எதுக்கு வருது? வாயை அடக்குவதற்காக, பெருமையான பேச்சை அடக்குவதற்காக, கண்ணை குத்துவதற்காக. ஏன் கண்ணு அப்படிலாம் பார்க்கணும்? கண்ணை குத்துவதற்காக உபத்திரம் வருது. கண்ணுன்னா கண்ணு இல்லை, கண்ணின் கிரியை. வாயின்னு கிழிக்கணும்னா வாயை கிழிக்கிறது இல்லை, வாயின் வார்த்தைகள். இதெல்லாம் எதுக்கு வருது? நம்ம சீர்படுத்தி யாரை மாதிரி மாற்றணும்? இயேசு நீ வந்து இயேசுவை போல மாறிடுமா? தங்கப்பிள்ளை உனக்கு சோறு தரேன், தங்கப்பிள்ளை உனக்கு பிரியாணி போட்டு தரேன், நீ இயேசு கேட்க மாட்டோம். அம்மாடி ஆத்தாடின்னு பின்னால் நான் சவுக்கடி கொடுத்தோன்னு தான் ஒழுங்காக நான் மாறிடுதான் ஆண்டவரே, மாறிடுதான் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா தாய் தாப்பனும் ஜோமத்தை பார்த்தா அதுவரையும் ஜோம் பண்ணி இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே நெடுமணங்கள் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே 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 ஜெபம் பண்ணிய பிள்ளைகள்லாம் சரியா என்ன வருது? இதான் மாம்சத்தை கொல்ற வழி. இந்த உபத்திரம் வரலன்னா அவ்வளோ தூரம் ஜெபம் வரவே செய்யாதே. அப்போ உபத்திரப்படுகிறது நமக்கு நல்லது. அந்த ஒவ்வொரு நாளும் உபத்திரப்பட்டு அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொண்டே வரணும். நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படணும். அதன் மாம்சமையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன இல்லை இருந்திருக்கணும், சிலுவையில் அறையணும். அறையதுக்கு தான் உபத்திரம். நான் கடைசியில் சொல்லி முடிக்க, எனக்கு வர ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னுடைய பாவத்தினாலும் என் மேல் மோதுகிற பிசாசின் கிரியைகளினாலும் வருகிறது. நான் மனம் திரும்பும் பொழுது, நான் இயேசுவை போல மாறும் பொழுது அந்த உபத்திரவத்திலிருந்து நான் விடுதலையாகிறேன். ஏனென்றால் நான் இயேசுவை தரித்து கொள்ளுகிறேன். உபத்திரவத்தை கொண்டு வருவது பிசாசு, விடுதலையை கொண்டு வருவது ஆவியானவர். இதுக்கு தான் நம்ம உபத்திரம் வருது. அப்போ உபத்திரம் வேணுமா வேண்டாமா? வேணும். பயமாக தான் இருக்கு, ஆனால் உபத்திரமா நல்லது, வேணும். உபத்திரம் வேணும். அது இந்த உபத்திர பஞ்சாயத்தில் செபத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. 4 நாள் ஜெபம், 5 நாள் உபாசம். எதுக்கு? இங்கே வலிக்கு, அங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு. அல்லேலூயா. ஆனால் எல்லாம் சரியான வருது. கர்த்தரை விட்டுருந்தாங்க. ரைட்டு, கொஞ்சம் விட மாட்டார் ஆண்டவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் முடிவு பற்றியும் நடத்துவார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைத்தாரோ மகிமைப்படுத்தி இருக்கிறார். யாரை அழைச்சாரோ ஒருத்தரையும் விட மாட்டாரு. முடிவு வரையும் உன்னை ரட்சிப்பார், முடிவு வரையும் உன்னை நடத்துவார்.
அல்லேலூயா. அதே மாதிரி இங்கே கண்ணியில் மாட்டிட்டு யாரையும் எங்கேயும் தப்பவும் முடியாது. அல்லேலூயா. ரொம்ப பேசான வேலி. நான் சத்தியத்தின்படி நடந்துருந்தேன் ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களிடத்தை ஒப்படைக்கேன். நீர் என்ன உங்கள் வசனம் சொல்தோ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை உங்களை பாதுகாக்கும்.